எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸு உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4ல் 10வது சம் தான் பார்க்க போகிறோம். சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஃப்ரம் -5,9 இதை வந்து என்ன ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களா, இது என்ன ப்ராக்கெட்னா மூடிய இடைவெளி 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6னா என்னது, மெய்யெண்கள். மெய்யெண்கள் வந்து -5லேருந்து 9 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த சம்முக்கு என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சார்பை மூணு வழிகளில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x + 1 5x² - 1 3x - 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸுக்கு வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் இந்த சார்பை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, இப்போ 4 ஈக்குவேஷனை கொடுத்துட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிராஃப் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஈஸியாக நம்மளுக்கு புரியும். ஓகேவா? -5லேருந்து 9 வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் -5லேருந்து 9 வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சம் எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2 இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸை அதை எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். எக்ஸு வந்து லிமிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த சார்பை நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? இப்போ இந்த லிமிட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு -5 < ≤ x < 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? -5லேருந்து 2 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த லிமிட்டுக்கு. ஓகேவா? இப்போ -5 வரும், ஈக்குவல்ட்டு இருக்கிறதுனால இந்த -5 எடுத்துக்கிறோம். இங்கே வந்து +2 வரைக்கும் இருக்கும். அப்போ இதில் இடைப்பட்ட உறுப்புகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என்னென்ன வரும், எக்ஸுக்கு -5 வரும், -4 வரும், -3 -2 -1 0 1 2 வராது. ஏன்னா ஈக்குவல் இல்லாததுனால நம்மளுக்கு 2க்கு முன்னாடி 1, அந்த 1 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 < ≤ x < 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 2லேருந்து இந்த 6 வரைக்கும் வரும் லிமிட்டு. ஓகேவா? 2 ஈக்குவல் இருக்கிறதுனால நம்ம 2ம் எடுத்துக்கிறோம். அப்போ 2 6க்குள்ளே இருக்கணும். ஓகேவா? ஈக்குவல் இல்லாததுனால 6க்குள்ளே எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும், 5 வரும். ஓகேவா? 6 வராது. ஏன்னா ஈக்குவல் இல்லாததுனால நம்ம 6 எடுக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6 < ≤ x < 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 6லேருந்து 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஈக்குவல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், 6ம் எடுத்துக்கிறோம். அப்போ 6 7 8 9. ஓகேவா? 7 8 9 இந்த லிமிட்டை வச்சு தான் இந்த சம்மை போட போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -3 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 3யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு -f ஆஃப் 3யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக -3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எக்ஸ் வந்து -3னா எந்த சார்பு நம்ம எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டு இந்த சார்பு தான் இந்த லிமிட்டுக்குள்ளே வர்றதுனால நம்ம இதை எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x + 1. இதில் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸுக்கு பதிலாக -3 அப்படின்னு சொல்லி நம்ம பிரதியிட போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -3 ஈக்குவல் டு 6, எக்ஸுக்கு பதிலாக -3 + 1. ஓகேவா? இப்போ 6 18 + 1. ஓகேவா? 18ல் 1 போயிடுச்சுன்னா -17 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் 2வோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் ஈக்குவல் டு 2னா எந்த லிமிட்டுக்குள்ளே வருது, இந்த லிமிட்டுக்குள்ளே வர்றதுனால இதை எஃப் ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x² - 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனில் பிரதியிட போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 5, எக்ஸுக்கு பதிலாக 2 த ஹோல் ஸ்கொயர் -1. ஓகேவா? 5 2 ஸ்கொயர் 4 -1, 5 4 20 -1
20ல் 1 போயிடுச்சுன்னா என்ன வரும் 19 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1. ஓகேவா? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னா எந்த லிமிட்டுக்குள்ளே வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 7னா இந்த லிமிட்டுக்குள்ளே வர்றதுனால எஃப் ஆஃப் எக்ஸை இதுவாக வச்சுக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 7ன்னு சொல்லி பிரதியிட போகிறோம். இப்போ பிரதியிட்டா என்ன கிடைக்கும்? 3 எக்ஸுக்கு பதிலாக 7 மைனஸ் 4. 7 3 21 மைனஸ் 4. 21ல் 4 போயிடுச்சுன்னா 17ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னா எந்த சார்பை எடுக்கணும்? இந்த சார்பு இதோ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு இந்த சார்பை எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x + 1 சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி பிரதியிட போகிறோம். அப்போது எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி பிரதியிட்டா என்ன வரும்? 6 1 + 1. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 6 + 1. 6 + 1 7 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துன்னு போயிட்டு இந்த கொஷினில் வந்து நம்ம பிரதியிட போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 7உடைய வேல்யூ என்னது? 17 மைனஸ் எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து 7. ஓகேவா? 17ல் 7 போயிடுச்சுன்னா 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம பிரதியிடவே இல்லை, அதை வந்து நம்ம பிரதியிட்டுக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? எஃப் ஆஃப் -3ஓட வேல்யூ என்னது? -17 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்னது? 19ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? 19ல் 17 போயிடுச்சுன்னா என்னென்னு கிடைக்கும்? 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? தேர்டு என்ன கண்டுபிடிக்கணும்? 2f ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எஃப் ஆஃப் 4. ஓகேவா? இதில் எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா எந்த லிமிட்டுக்குள்ளே வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா இந்த லிமிட்டுக்குள்ளே வர்றதுனால எஃப் ஆஃப் எக்ஸை இதுவாக வச்சுக்கிறோம். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x² மைனஸ் 1. ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு சொல்லி நம்ம பிரதியிட போகிறோம். அப்போ 5 எக்ஸுக்கு பதிலாக 4² மைனஸ் 1. ஓகேவா? 5 4² 16 மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும்? 80 மைனஸ் 1. 80ல் 1 போயிடுச்சுன்னா 79. ஓகேவா? 16 × 5 இது பெருக்குனா என்ன வரும்? 6 5 30க்கு 0 மிச்சம் 3 1 5 5 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8ன்னு சொல்லி நம்ம வச்சுக்கணுன்னா எந்த லிமிட்டுக்குள்ளே வரும்? இது இந்த லிமிட்டுக்குள்ளே வர்றதுனால எஃப் ஆஃப் எக்ஸை இதுவாக வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 4. ஓகேவா? இதில் எக்ஸுக்கு பதிலாக 8ன்னு சொல்லி பிரதியிட போகிறோம். அப்போ 3 எக்ஸுக்கு பதிலாக 8 மைனஸ் 4. 8 3 24 மைனஸ் 4. 24ல் 4 போயிடுச்சுன்னா என்னென்னு கிடைக்கும்? 20ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துன்னு போயிட்டு இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அந்த சமன்பாடில் பிரதியிட போகிறோம். அப்போ 2f ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. ஓகேவா? 2 அப்படியே இருக்கட்டும். எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 79ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ 20ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 79 × 2 9 2 18 மிச்சம் 1 7 2 14 15. ஓகேவா? அப்போ 158 ப்ளஸ் 20ன்னு கிடைக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 178 அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ இதை கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 6ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ, எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ
இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷனில் பிரதியிட்டு நம்ம ஆன்சரை வந்து கொண்டு வர போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் -2 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னா எந்த லிமிட்டுக்குள்ளே வரும்? -2 அப்படின்னா அது இந்த லிமிட்டுக்குள்ளே வரதுனால நம்ம இதை எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x + 1 அப்படின்னு சொல்லி இப்போ எக்ஸுக்கு பதிலாக -2 அப்படின்னு சொல்லி பிரதியிட போகிறோம். அப்போ 6 எக்ஸுக்கு பதிலாக -2 + 1. ஓகேவா? 6 2 12 + 1. ஓகேவா? என்ன -12 + 1 என்ன கிடைக்கும்? -11 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் 6ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6. எக்ஸ் ஈக்குவல் டு 6னா எந்த லிமிட்டுக்குள்ளே வரும்? இந்த லிமிட்டுக்குள்ளே வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 4 அப்படின்ற இந்த லிமிட்டுக்குள்ளே வரதுனால இந்த சார்பை எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு சொல்லி பிரதிடுறோம். அப்போ 3 எக்ஸுக்கு பதிலாக 6 - 4. ஓகேவா? 6 3 18 - 4. 18ல் 4 போயிடுச்சுன்னா 14 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிவன் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்களே அதில் நம்ம பிரதியிட போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 2f ஆஃப் -2 - f ஆஃப் 6 வகுத்தல் f ஆஃப் 4 ப்ளஸ் f ஆஃப் -2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதெல்லாம் எடுத்துன்னு போய் பிரதியிட போகிறோம். அப்போ 2f ஆஃப் -2ஓட வேல்யூ வந்து -11 மைனஸ் எஃப் ஆஃப் 6ஓட வேல்யூ வந்து -14 டிவிஷன் எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ வந்து 79 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ என்னது? -11 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா என்னென்னு வரும்? -22 இது -14 பை 79 - 11 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்னென்னு வரும்? -36. 79ல் 11 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 68 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்க. -22 - 14. இப்போ 6 2 1 3. ஓகேவா? -36 இங்கே வந்து 79 11. 9ல் 1 போயிடுச்சுன்னா 8, 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. ஓகேவா? இப்போ இது கிடச்சிருக்கு. இதை இப்போ எந்த வாய்ப்பாடில் நம்ம கேன்சல் பண்ணலாம்? 2ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? 18 2 36, 34 2 68. ஓகேவா? மறுபடியும் இது 2ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணால் 9 2 18, 17 2 34 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்குது? -9/17 அப்படின்னு இந்த சம் வந்து பிடிஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான கொஷின்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகிறதுனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு படிக்கும் பொழுது இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த கொஷினை படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட இந்த சம் முடிஞ்சுது.